அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும். இட்லி பிரமாதம் வரும். முதல்ல உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு விட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்க இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராம நீங்க இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளதான் இழுக்கும். எல்லாம் இதுவும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவியில இந்த இட்லி வேகும். இட்லி ஊத்திட்டே இருப்போம். ஊற்றி முடிச்சுட்டு கடைசியா இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல்லு மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி இட்லிங்க, கடைசி மாவு, அது அப்படித்தான் வரும். நம்ம ஊத்த என்ன ஆகும்னா, பாத்திரத்துல இருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போறது உளுந்து நீங்க அரைச்சிங்கன்னா நுரையா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு நைஸா அரைச்சிங்கனாலும் அந்த பேர்த்தீங்கன்னா அது நுரையா தான் இருக்கும். அது என்ன நம்ம எடுக்க அந்த சைட்ல மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துரும். நம்ம கடைசியா வலிச்சு ஊத்துறது வெறும் அரிசி மாவு தான். அதே மாதிரி மழை காலத்துல கொஞ்சம் லேட்டா புளிக்கும், பனி காலத்துல ரொம்ப லேட்டா புளிக்கும், வெயில் காலத்துல சீக்கிரம் புளிச்சிடும். அந்தந்த காலச்சூழல் இன்னைக்கு எத்தனை பேரன் ஹீட் எப்படி சூடு எப்படி உஷ்ணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இட்லி பண்ணணும். மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்குது சார். இன்னைக்கு யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு இயந்திரத்தில் மாவு வச்சு எல்லாம் வாங்கிட்டு போயிடும். மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி. இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். ஏமா உனக்கு நான் சாக்லேட் இட்லி பண்ணி தரேன் இன்னைக்கு அப்படின்னாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு, இட்லி மாவில் கலக்கியாச்சு. தேன் அப்புறம் சாக்லேட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் வச்சு, இந்த இட்லி மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் கிண்ண பாயச கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு, ஏமா சாக்லேட் இட்லி அப்படின்னா பீட்ரூட்டை அழகா சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கூலுக்கும் அதை கொடுத்து ஒரு கேரட் எடுத்தா துண்டு அதுக்குன்னு மிக்சியில் போட்டு அதே மாதிரி மாவு அடிச்சு மாவில் கலக்கி பைனாப்பிள் புட்டிங் பைனாப்பிள் சாஸ் எல்லாம் விற்கிறதெல்லாம் ஊற்றி இனிப்புக்கு தேவையான சர்க்கரையே போடாமல் பனங்கருப்பட்டியோ தேனோ கூட்டம் நிறைந்த ஏதாவது ஒன்று போட்டு கலக்கி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்து பைனாப்பிள் இட்லி அருமையாக இருக்குப்பா. அதாவது நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதான் அவங்கள சாப்பிட வைக்கலாம். இப்போ பாதாம் 4 எடுத்து மிக்சியில் போட்டு அரைங்க, மாவில் கலக்குங்க, கொடுங்க. எனக்கு பாதாமுக்கு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நிறைய ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. இதை சாப்பிட நம்ம பொதுவாகவே வீடுகளிலே பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் போகிறாங்க. ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா தேங்காவோ உடச்சகல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. 10 பாதாமும் அதில் போடுங்க, சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2547 வகையான பல வடிவ சுவை இட்லியை செஞ்சோம் சார். இட்லிங்கிறது ஒரு உன்னதமான உணவுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். இன்னைக்கு தான் எத்தனையோ வந்துருச்சு, அந்த பவுடர் இந்த மாவுலாம் வந்துருச்சு. அன்னைக்கு தாய்ப்பால் பத்தலைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி எடுத்து காய்ச்சின பால் ஊற்றி கரைச்சி மெதுவாக திட உணவு அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி தான் முதல் உணவாக இருந்தது. பல்லு போன தாத்தாலிருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலில் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி.